தலைவர் தளபதியினுடைய ஐடி விங் இருக்குல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவன் போட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். வா நீயா நானா பாத்திரலான்றான். 75 வருஷம் தானே சொல்ற, ஆணி வேறைய புடுங்குறேன்றான். நீ எதை சொன்னாலும் அது சம்பந்தமா அது ரிலேட்டடான செய்திகளை எடுத்து போட்டுறான். அப்ப என்ன சொல்லுவீங்க? இந்த மூஞ்சை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க நீங்க? அதனால ஒவ்வொன்றும் இவர் அந்த கருத்தை சொல்லிட்டாரு, அவர் இந்த கருத்தை சொல்லிட்டாரு. இப்பவும் நான் சொல்றேன், சகோதரர் அஜித் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய கருத்து. அவர் எப்படி சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா? அவர் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது வந்து இப்போ இப்படியும் மாற்றுவாங்க அப்படியும் மாற்றுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன, ஒரு விசாரணை ஆணையம்ன்ற ஒன்று இருக்குது. யாரும் இதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேனோ எல்லாரையும் கூப்பிட்டு தார்மீக அடிப்படையில் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு அந்த குடும்பத்தோட நான் இருக்கேன், ஒரு மகனா நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியது. இந்த 5 குடும்பம் ஏர்கிராஃப்டில் இறந்துச்சே, எட்டி கூட போய் பார்த்துருப்பாரு இந்த உதயநிதி. எங்கே போயிட்டாரு? எங்கே போனீங்க? அப்போ உங்களுடைய வேலை என்ன? ஸ்ரீமதின்னு ஒரு பிள்ளை இறந்து போச்சுல்ல கள்ளக்குறிச்சியில், போனீங்களா? இன்னைக்கு இவ்வளோ முனைப்பு காட்டினீங்கல்ல, இன்னும் சொன்னால் நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதே தான், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலை, அங்கே ஏன் போகலை, பரந்தூருக்கு ஏன் போகலை, டென்ஷனுக்கு ஏன் போகலை, ஆயிரம் கேள்விகள் இவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பதில் சொல்கிறதுக்கு எந்த துப்பும் கிடையாது திமுக காரனுக்கு, அந்த அருகதையும் கிடையாது. அதை பேசுறதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இங்கே களத்தில் நிற்கிது.